என் துணி ஃபுல்லா இதை அடிக்க வச்சுக்குவேன். கம்மன் இருங்க அத்தை, என் துணி அடிக்க வைக்கணும். அப்படி போங்க. வார எங்க போனாலும் வந்துடுறான். நீ நல்லா இருக்குல்ல. ஏன் இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்காப்பா? இதுக்கப்புறம் நீ ஜாலியா விளையாடலாம். அத்தை பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு கபோர்ட் இருக்குன்னு. அடி பாவி, என்னமோ எதுன்னு நான் பயந்துட்டேன். ஐயோ சரி வாங்க அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். சரியான பைத்தியம் நடக்குது. வீடுலாம் உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீடு வேணாம் அண்ணி, நம்ம இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேவா? ஆனா எப்படி அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து காசு வாங்குறது? அங்க நடந்த விஷயத்த பத்தி எப்படியா சொல்லி காசை வாங்குப்பா. அத்தை காசா முக்கியம், நம்ம உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். உண்மைதான் அண்ணி, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். எங்கப்பா போன 2 நாளா ஆளே காணோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட செயலும் நடக்கூடாதுன்னு திருப்பதி போய் மொட்டை அடிச்சிட்டு வந்தோமா. கடவுளே, எல்லாம் நல்லதே நடக்கணும். பாப்பா உள்ள ஹவுஸ் ஓனர் கால் பண்ணிருக்கேன். இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நம்ம பேமெண்ட்டை வாங்குமா. இவங்க எப்ப போய் நினைக்கிறாங்க? ஹலோ, நான் சகுந்தலா பேசுறேன். சொல்லுங்கம்மா. இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, அது யாரையுமே வாழக்கூடாது. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு பத்திரம்லாம் பேரை மாத்தியாச்சு, இப்ப வந்து இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு பணம் கூட முக்கியம் இல்ல, எங்களுக்கு உயிர் தான் முக்கியம். நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம், நீங்க பணத்தை எடுத்து வந்து கொடுங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறோம் சார். சரிங்கம்மா, தம்பிக்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன். டேய் கார்த்திகா. சொல்லு கணேஷ். கார்த்திகா, சாமியார்ல பணம் இருக்குது, அதை எடுத்துன்னு போய் கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துரு. ஏன் தேவையில்ல வேலை நீ பாத்துன்னு நீ? அவங்க அங்கேயே இருக்கட்டும், கம்முன்னு இரு. நீ கம்முன்னுறா. நீ பண்ண பாவத்துக்கு தான் என் பொண்டாட்டி பிள்ளை என்னை விட்டுட்டு போயிடுத்து. இன்னும் நான் தம்பி தம்பின்னு பார்த்துன்னு இருந்தா நான் நடுத்தரில் தான் நிற்கணும் போல. போடா, ஃபர்ஸ்ட் சொன்ன வேலை செய்ப்போ. ஹலோ, என்னடா சொன்ன? அந்த வீட்டை விட்டு அவங்களாம் அனுப்பலான்னு பாத்தியா? அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதடா. சாவுடா புறா தலையா, செத்து தொலைடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? இந்த வயசுல இருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு ஒண்ணு வேணும்னா அதை நான் எப்படியாவது அடைஞ்சிடுவேன். சாவுடா. அண்ணன்னு பார்த்தா ரொம்ப தொலை கொடுத்தனா. கம்முன்னு உள்ளே படுத்து தூங்கு. சக். எப்படிடா இது? நேத்தான போன் பண்ணி பேசினாரு. இது என்னடா குழம்பு இந்த மாதிரி பதறி போய் வர? நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் மண்டைய போட்டாமா. மண்டைய போட்டானா? அப்ப என் பணம்? பணமா? இங்க பாத்தியா மொட்டை? வா, இது மாதிரி திருப்பதி போய் ஒரு மொட்டையை போட்டு நான் பட்டைய போட்டுன்னு வருவோம். அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு அம்மா? அப்ப நம்ம பணம் கிடைக்காதாடா? பணம் முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம். ஜாமான் எல்லாம் பேக் பண்ணிட்டல? பண்ணிட்டேன்டா. 1/2 மணி நேரத்துல வண்டி வரும். சட்டு புட்டு ஸ்பாட்டை கால் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடுவோம். வா, ஒரு வழியா எப்படியோ வீட்டை மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதான் நடக்கும் நினைச்சு விளக்க ஏத்துமா. நல்ல வேலை, விளக்கு அணையில. இந்த கல்புரமும் அணையிலனா சக்சஸ். இந்தாம்மா கல்பத்தை ஏத்துமா. தெரியலையம்மா, காத்தா இருக்குமா. காத்து இங்க எங்கடா அடிக்குது? காத்து எங்க அடிக்குது? ஏதோ ஒண்ணு, ஆனா நல்லதா தான் இருக்கும். மறுபடியும் ஏத்துவோம். அப்பாடா. பா கடவுளே, எல்லாரையும் நல்லா வைப்பா. போங்க போங்க, இன்னைக்கு புது இடம், அநேகமா தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். இவன் கால் பண்றான். ஹலோ, உங்க வீட்டை காலி பண்ண போயிட்டாங்கண்ணா. ஏதாவது குடிச்சிட்டு சொல்லறாரா? அம்மா சத்தியமாண்ணா. அப்படியா? சரி, நான் பாத்துறேன். வை. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நான் யாருன்னு பார்க்க போறேன். ஐயோ, மழை வர மாதிரி இது மேல துணி காயிட்டே. பூஜா பூஜா.
சாப்பாடை போடுமா, செம பசி இருக்குது. டேய் அங்கதான் இருக்கிறேன். கரெக்டான அட்ரஸ் இது. யாருமா இந்த நேரத்துல? தெரியலடா. போய் கதவை தரங்க. ஏன் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு இருந்த ஒரே அண்ணனு செத்துட்டாருங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்கதான் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க. பூஜா பசின்னு வந்தவங்கள வாசல் நிக்க வச்சு பேசாதம்மா. உள்ள வாப்பா. சரி உள்ள வாங்க. பசின்னு வந்து சாப்பாடு போட்டு உங்களை வாழ்நாள் கூட மறக்க மாட்டோமா. உனக்கு நாங்க இருக்கம்பா. எதுவும் வந்தாலும் இங்க வாப்பா. இவனை பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. ஏன் இப்படி பாக்குறாங்க? என்ன பேய் மாதிரி பாக்குறீங்க? பயமா இருக்குது. வெள்ளிக்கிழமை அதுவும் விளக்கு தட்டு விளக்கல, சாமி படிக்கல, நீ மட்டும் மேக்கப் பண்ணி வந்துக்கிற. ஐயோ அத மறந்துட்டேனே. இதோ விளக்குறத்த. பொறுப்பு புரியல, நான் எப்பயே படிச்சுட்டேன். படிச்சிட்டீங்களா? அப்ப டிஃபன் ரெடியா? நவரட்ட. எனக்குன்னு வந்து அமுதிக்கிறா பாரு மருமாவ. போய் கொட்டிங்க போ. சாப்பாடு. என்ன நீ சாப்பிடுறீ? இந்த பணத்தை கொடுத்து சகுந்தலாவை எப்படியாவது நம்ம வழிக்கு வர வச்சிட வேண்டியதுதான். ஆனா பணம் போகுதே. சரி ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். கதவு திறந்துதான் இருக்குது. இப்படியே உள்ள போயிடலாமா? சரி இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க. கதவு திறந்து தானப்பா இருக்குது. உள்ள வர வேண்டியதானே. திறந்த வீட்டு உள்ள வரது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அதனாலதான் பெல் அடிச்சேன். சரி சரி உள்ள வாப்பா. என்ன விஷயம்பா? இந்தாங்கம்மா உங்க பணம். எப்படிப்பா? எங்க அண்ணன் கொடுக்காத சொன்னாருங்க. அவர்கிட்ட எப்படியும் சண்டை போட்டு வாங்கி வச்சேங்க அவர் சாவறதுக்கு முன்னாடியே. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்பா. பணம் கிடைக்காதுன்னு நினைச்சப்பா. எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு. பூஜா நம்ம பணம் கிடைச்சிருச்சுமா. அத்தை கஷ்டப்பட்ட பணம் நமக்கு எப்படி இருந்தாலும் கைக்கு வந்து சேரும் அத்தை. எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிக்கிறப்பா. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியலப்பா. ஐயோ என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிமா இது. வாப்பா சாப்பிட்டு பாப்பா. கூப்பிட்ட உடனே போனா மரியாதையா இருக்காது. இல்லம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறேம்மா. நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், வந்துருப்பா சாப்பிட. அதான் நீங்க சொல்லிட்டீங்களம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். இவன நல்லவன் மாதிரி நடிக்கிறானா? என்னடா இது பேய் பொம்மை மாதிரி இது. போகும்போது இல்லவே இல்ல, இப்படி வந்தது. ஓ அந்த குழந்தையோட பொம்மையா இருக்கும் போல. ஐயோ கத்தி. ஐயோ ஓடுறா. பாப்பாவுக்கு உமா குடிச்சலாம். இது என்ன தானா சிரிக்குது? டேய் சீக்கிரம் வாடா. என்னம்மா பேய் மாதிரி கத்துற? இது தானா சிரிக்குதுடா. இதுக்கு போய் பயப்படுற பாரு. பேட்டரியை கைட்டேன். இதுக்கப்புறம் இது கத்தவே கத்தாது. அதான் விஷயமா? இப்ப இது சிரிக்காதுல்ல. என்னடி இது மறுபடியும் சிரிக்குது? முதல்ல இந்த பொம்மையை கொடு. திடீர்னு சிரிக்குது, பார்க்கவே பயமா இருக்குதுப்பா. ஐயோ எப்பா. கோயிந்தா கோயிந்தா. நைட் டைம்ல கோயிந்தா கோயிந்தான்னு கம்முன்னுறான். நானும் அந்த பொம்மை சிரிச்சதை நினைச்சு பயந்துனுங்கிறான். அத்தை பொம்மையில பேய் இருக்குதுன்னு தானே பயப்படுறீங்க? பேயே உங்களை பார்த்து பயந்துரும். அடி சேர்ப்பால நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற வெளியே தின்னுக்கிறியா? கம்முனு பாரு அண்ணி. அதுல இருக்கிற பேட்டரி நான் கைட்டேன். ஆனா இவங்க அப்பவும் சிரிக்குதுன்றாங்க. அதான் புரியல. பேட்டரி இல்லாம எப்படி சிரிக்கும்? லூஸ் அத்தை. கம்முனு படுக்கிறியா இல்லையா? நான் படுத்துறேன் அத்தை. சரி சரிம்மா நீ பயப்படாதம்மா. இதுக்கும் நாளைக்கு நான் போயிட்டு சாமியாரை கூப்பிட்டு வந்து ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதுதான். சாமியாரியா கூப்பிட போற? என்னால வலி தாங்க முடியலமா. என் குடும்பத்துக்கு மட்டும் எப்படி ஆகுது? அந்த காளியாத்தாவுக்கு கண்ணு இல்லையா? சீக்கிரம் போங்க.
மெதுவா வாப்பா